என் இனிய அன்பு சொந்தங்களுக்கு மாலை வணக்கம். இன்றைக்கி மாலையில் அற்புதமான நவராத்திரியில் 7ஆம் நாள் நடக்குதுங்க. இந்த 7ஆம் நாளும் 8ஆம் நாளும் 9ஆம் நாளும் ரொம்ப அந்த டைமில் சரஸ்வதி நமக்கு பிரத்யட்சமாக இருந்து கல்வி, செல்வம், பொருளாதாரம் இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய நாளுங்க. இந்த நாளில் நம்ம பூஜை பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எல்லாருக்கும் யோகம் கிடைக்காது. சில பேர் அதை பற்றி யோசிக்காமல் என்னென்னமோ செஞ்சுருக்காங்க. நமக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. நீங்கள் உண்மையாக இந்த குருவை மதிக்கிறதா இருந்தால் இந்த பூஜையை நீங்களே கூட செய்து பழகிக்கலாம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நாள் போனால் கண்டிப்பாக திரும்பி வராது. இப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் அம்பாள் வாராகி கோலத்தில் ஒரு மிகப்பெரிய தலைமை ஸ்தானத்திலிருந்து கல்வி, செல்வம், பொருளாதாரத்தை உங்களுக்கு அள்ளி வீச போகிறாங்க. அதே மந்திரம் தாங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் கம் வஜ்ரகோஷம் வராகி ஸ்ரீ படவட்டம்மன் திவ்யை நித்திகா தினம் தினம் பணம் பணம் வசி வசி வசமானாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் ரிங் நமக. அக்ரம் மத்தியம் மூலம் சமர்ப்பயாமி. இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சமர்ப்பயாமி. இதுதாங்க மந்திரம். கழுத்தில் எம்பெருமான் சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்திலும், புண்ணியநல்லூர் மாரியம்மன் அல்லாசிலும், பெரியபாளையத்தன் பவானியம்மன் ஆசீர்வாதத்திலும், இங்கே ஞான சரசியாக இருக்கக்கூடிய அந்த சமயபுர ஆத்தால் நினச்சிண்டு பாடி படவட்டம்மன் தேவியின் அருளால், நித்திகாவின் அருளால் எல்லா செல்வங்களும் பெற்று இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக இனிமேல் நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். நீங்கள் தாங்க வெற்றியாளர். அந்த அற்புதமான அந்த அம்பாள் எப்படி இருப்பான்றதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுவேன். அந்த காட்சியை நீங்கள் இன்றைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் நினைக்க காரியங்கள் எல்லாமே நடக்கணுன்றது இந்த குருஜியினுடைய ஆசை. யாரையும் நம்ம திருத்த முடியாதுங்க. அப்படியே நம்ம திருந்திட்டா நம்ம யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்க தாங்க செய்யணும். இப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் உங்களுக்காக இந்த 7ஆம் நாளும் 8ஆம் நாளும் 9ஆம் நாளும் இந்த சரஸ்வதி பூஜையை ரொம்ப சிறப்பும் சீருமாக செஞ்சு நீங்களும் பலனடைஞ்சு இந்த லோகக்ஷேமத்துக்காக பலனடையணுங்க. யாருக்கு யார் மூலியமாக என்ன நடக்கின்றது எழுதி வச்ச அந்த பகவானுக்கு தான் தெரியும். நீங்கள் என்னுள்ள ஒரு அங்கத்தினாக இருந்தால் கண்டிப்பாக